வெல்கம் டு சரசரம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்காக இந்த வருஷம் எங்கள் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் வாங்கினோம், அதை விட எக்ஸ்பெஷலி இதெல்லாம் எங்கே வாங்கினோங்கிறது தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு பிளான்டு ட்ரிப்பாக நாங்கள் குருவாயூர் வர ரீசெண்டாக போயிருந்தோம். சரி, கிருஷ்ண ஜெயந்தியும் ரொம்ப கிட்டத்தில் வருது, அங்கேயே கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், கோகுலாஷ்டமி பொருள்லாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே நாங்கள் எங்களோட கோகுலாஷ்டமி ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சூப்பரான கிருஷ்ணா குட்டியை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது யாருங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்க்கலாம். எங்கள் வீட்டு கொலு பொம்மையிலையும் சரி, வீட்டு சாமி அறையில் இருக்க விக்கிரகமும் சரி, ரொம்ப பெரிய சைஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே சின்ன சின்னது தான். அதனாலே நல்ல ஒரு அழகான பிரம்மாண்டமான கண்ணன் சிலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் குருவாயூர் போனால் கண்டிப்பாக இந்த குட்டா விக்கிரகத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அங்கே நல்ல சேஃப் பேக்கிங்கே பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இது எங்கள் கார்லேயே பேக் சீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை குருவாயூர் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் தான் வாங்கினேன். எனக்கு கரெக்டாக கடை பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ், குருவாயூர் ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே ஹோம் டெலிவரி கூட பண்ணிடுவாங்க, சேஃப் பேக்கேஜிங் பண்ணி. இந்த குட்டி குட்டாவை தான் இந்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கான புது கண்ணனாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். நல்ல ஒரு அழகான கமல பீடத்து மேலே குட்டி பையனா குட்டாவா, அழகு குட்டாவா, சிகப்பு கவ்வியத்தோட கையில் வெண்ணையும் புல்லாங்குழலும் வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருந்தார். இது ஒரு ஃபைபர் டால். மேலே நல்லா மயிலிறகெல்லாம் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. இது ரொம்ப நாள் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மாதிரி ரொம்ப நாள் ஆசைப்பட்டவருக்கான வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள் இதுதான். இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அங்கே கேரளாவில் சித்திரை விசுவுக்கெல்லாம் முக்கணிகளோட எதுவும் வச்சுருப்பாங்க இல்லையா, அதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரில. சரி, டெக்கருக்கு யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருந்தோம். இதில் நாங்கள் மெஜாரிட்டி ஆஃப் ஷாப்பிங் ஐயப்ப நாயர் ஷாப்பில் தான் பண்ணியிருந்தோம். அங்கே காம்ப்ளிமெண்ட்டாக இந்த கண்ணா கேலண்டரை எங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்து நாங்கள் வாங்கினது குருவாயூரப்பனோட இந்த குட்டி சிலை. இதை நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் போயிட்டு வந்த ஞாபகமாக அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு குட்டி கிஃப்டாக கொடுக்கலாம், கோகுலாஷ்டமி வேறு வருதுன்னு சொல்லி இந்த 2 குருவாயூரப்பன் சிலைகளும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் போயிட்டு நியர்லி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிட்டனால எனக்கு ரேட்டு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால இதில் நான் எதுவும் மென்ஷன் பண்ணி சொல்லலை. அடுத்து நான் குருவாயூர் போனால் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சது இந்த குருவாயூர் விளக்கு, இந்த கேரளா டைப் விளக்கு தான். ஐயப்பன் கோவில் விளக்குன்னு சொல்லுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்கள் யாருக்காவது இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல வெயிட்டாக சூப்பராகவே இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவும் ரொம்ப லட்சணமாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 800 1000 வந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது ஒரு மீடியம் சைஸ் தான். இதிலே சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அடுத்து நான் வாங்கினது ஒரு பிள்ளையார் பென் ஸ்டாண்டு. இது நான் ஐயப்ப நாயர் கடையில் பார்த்தேன். இது என்னோடய பிள்ளையார் கலெக்ஷனில் இல்லை. ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இருந்தது. பென் போட்டு வச்சுக்கிற ஒரு பென் ஸ்டாண்டு மாதிரி பிள்ளையார் இருந்தார். அடுத்து நமக்கு கோகுலாஷ்டமிக்கு அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரும், சரி ஒரு புது பிள்ளையார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டு என் கலெக்ஷனில் வச்சுட்டேன். இது நான் ஐயப்ப நாயர் கடையில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த குட்டி வெண்ணத்தாளி கண்ணா கிஃப்ட்டு வெளியே கிஃப்ட்டு கொடுக்க வேண்டியது இருந்தது.
அவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன அது பிராஸான்னு தெரியல, ஆனால் ஒரு மெட்டலாக இருந்தது. அப்படி ஒரு குருவாயூரப்பன் ஐடல் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது கார் டேஷ்போர்ட்லேயும் வச்சுக்கலாம், சாமி ரூம்லேயே கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சின்ன விக்கிரகமாக இருந்தால் கூட ரொம்ப திருத்தமாக அழகாக இருந்தது இந்த குருவாயூரப்பன் சிலை. அடுத்து வாங்கிட்டு வந்திருந்தது கொஞ்சம் பெரிய கண்ணன் ஐடல். இது வந்து நான் எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இடுப்பில் கை வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தார். இவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்காக நான் இவரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து எங்கள் வீட்டில் எங்கள் தியா பாப்பா வந்து ரொம்ப கிருஷ்ணன் டிவோட்டி. அவளுக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஏதாவது யூனிக்காக அழகான கண்ணனாக வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னு அவளுக்காக வாங்கினது தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு சின்ன பிராஸ் பிளேட்டில் குன்றின் மணின்னு சொல்லுவோம்ல, குன்னிமுத்துன்னு சொல்லுவாங்க அங்கே. அந்த குன்றின் மணி மேலே குட்டியாக ஒரு கண்ணனை உட்காந்து வெண்ணெய் சாப்பிட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி இப்படி நம்ம மயில் பீலியாக வச்சுக்கலாம். இது ரொம்பவே அழகாக இருந்தது. குருவாயூரில் கிருஷ்ணன் போல் இந்த குன்றின் மணி, இந்த குன்னிமுத்தும் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பாக்கெட்லாம் கூட விற்றாங்க. இருந்தாலும் இது மேலே உட்காந்துருக்க கண்ணன் கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக இருக்கவும் இதை நாங்கள் எங்கள் தியாக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக கோயில் பிரசாதமாக குருவாயூர் கோயில் பிரசாத ஸ்டாலில் ஃப்ரெஷ்ஷான பிரசாதம் நிறையா வாங்கி சாப்பிட்டோம். அது போக வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக இந்த அரவணை பாயசமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக கேரளா போனால் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்ச இன்னொரு ஐட்டம் இந்த நெட்டிப்பட்டம் தான். இதை வீட்டில் மாட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் அம்மா வீட்டுக்கு ஒன்றும் 2 நெட்டிப்பட்டம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவும் நாங்கள் நிறைய இடத்துல விசாரித்தோம். ஆனால் ஐயப்பன் நாயர் கடையில் தான் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது, ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அங்கே இருந்த ஸ்டாஃப்லாம் நல்ல கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதது கூட சொல்லி நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சாங்க. நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஐயப்பன் நாயர் கடையில் ஒரு விசிட் போங்க. அடுத்து நாங்கள் வர்ற வழியில் வாங்கினது தான் இந்த பதிமுகம். நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா ஹோட்டலில் அவங்க கொடுக்குற ஹாட் வாட்டர் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். அது இந்த பதிமுகத்தினால தான். இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்காக எங்கள் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் சேர்த்து ஒரு 6 பேக்கெட் பதிமுகமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். கேரளா போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்காமலாம், அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட்டு மிஸ் பண்ணாமல் வாங்க வேண்டியது நேந்திரக்காய் சிப்ஸு. அதே போல் நேந்திரம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக இந்த கேரளா அல்வா. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். நாங்கள் அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் குட்டி பாப்பா சம்ருதிக்காக ஒரு குட்டி பொம்மை. இது போக நான் இந்த கோகுலாஷ்டமிக்கு எங்கள் வீட்டில் இருக்க குட்டி லட்டு கோபாலுக்கு புது ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்றதுக்காக மீஷோவில் ஒரு ட்ரெஸ் காம்போ ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 168 சம்திங் இருந்தது. ஆனால் ஆஃபர் போக எனக்கு 140 கிட்ட தான் வந்தது. 140க்கு இது வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸாகவே இருந்தது. லட்டு கோபால் ட்ரெஸ்லேயே ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸஸும் இருக்கும், கிராண்டான ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். இதெல்லாம் நல்லா சமைக்கி ஒர்க்ஸ் பண்ணி கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் இந்த ரேட்டில் கிடச்சது எனக்கு ஒரு நல்ல ஆஃபராக தான் தோணுச்சு. கலர்ஸுமே நல்ல பிரைட்டான அட்ராக்டிவ் கலராக ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ரெட்டுன்னு 4 கலரில் வந்திருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த எல்லோவும் ஆரஞ்சும் ஒரு பேட்டர்ன் இருந்தது, க்ரீனும் ரெட்டும் வேற ஒரு பேட்டர்னாக இருந்தது. அதுவுமே கொஞ்சம் மாற்றி மாற்றி போடும்போது லட்டுக்கண்ணா ரொம்ப அழகாக இருப்பான், யூனிக்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அவ்வளோதான். இதுதான் இந்த இயருக்காக
கோகுலாஷ்டமிக்காக நாங்கள் பண்ண ஷாப்பிங், அதுவும் அது எக்ஸ்பெஷலி குருவாயூரில் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. தேங்க்யூ ஆல்.